இன்றைக்கி பால் செட்டு போட்டு எப்படி நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். கெண்டை மீன் பாருங்கள். முள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் சொருகணும். அப்போ தான் அது மேயக்குள்ளே கரெக்டாக மாட்டோம். எப்படி கோவர் நல்லா பார்த்துக்குங்க. சுற்றி என் தம்பி படிப்பான் பாருங்கள். நல்லா தூரமாக வச்சா தான் நல்லா மேயிற மீன் கூட மாட்டோம். அங்கே போய் ஊந்துக்குது. இன்றைக்கி என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிடச்சிருக்கு இழுக்கிறாப்பில். கட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ மட்டும். இழுக்கிறத மட்டும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இந்த வீடியோ. கொஞ்சம் அப்படியே பாருங்கள். மீன் இருக்கான், ஆனால் என்ன சைஸ்ன்னு தான் தெரியல. அந்த மீன் ரொம்ப லாங்காக போட்டனால இழுக்க அவர் இழுத்துனே இருக்கார். ஒன்றும் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லைங்க, கெண்டை தான் கிடச்சிருக்கேன் எப்படியும். ஏதோ ஆமாம், ஏதோ ஒன்று மேலே போகுது. கெண்டை மீன் தான் நினைக்கிறேன். இது சீக்கிரமாக இழுப்பா. ஆமாம், கெண்டை தான். ஒரு 300 கிராம் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மீன். ரோகு மீன், ரோகு தான். ஒரு 300 கிராம் சைஸ் தான் இருக்கும். நல்லா வலுவாக மாட்டுக்காரு போல் ரெண்டு பக்கமும். பால் செட்டில் போட்டு அடிச்சு நாங்கள் இது இன்றைக்கி மட்டும் பிடிச்ச மீன் இது தான். காலையில் 10 மணிக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் தான் பிடிச்சோம். அடுத்துன்னு போகுது. காலையிலேருந்து பிடிச்சதெல்லாம் வீணாக போடும். பாருங்கள், கேட்டு ஒரு 10-12 கிலோ இருக்கும். எல்லாம் ரோகு தான். ஒரே ஒரு மிருகல் மீன் தான். அது ஒரு சிலை பொண்ணு கிடச்சிது. இல்லைங்க, உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ரோகு மீஷ் தான் பாருங்கள். ஃபுல்லாக ரோகு தான். ஒரு 11 கிலோக்கு கிடச்சிது. ஃபுல்லாக ரோகு.